இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 6வது குறள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறள் பார்த்திங்கன்னா முன்னாடி குறள் நம்ம என்ன குறள் பார்த்தோம்? வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நம்ம உள்ளம் உயர் அளவுக்கு நம்மளோட உயர்வு இருக்கும்னு பார்த்தோன்னு அதை இன்னும் அழுத்தி சொல்கிற மாதிரி, இன்னும் ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே பதிகிற மாதிரி அமைஞ்ச குறள் இது. என்ன சொல்கிறாரு? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இந்த குறள் பொருட்பாலில் இருக்குது. அதனால் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு தலைவனுக்கு சொல்லப்படுகின்ற விஷயங்கள். ஒரு அரசன் அப்படின்றவன் எதை நினைச்சாலும் மிக பெரியதாகவும் தன்னுடைய நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதை தருவதாக மட்டும்தான் நினைக்கணும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். எப்பவும் நல்லதே தான் நினைக்கணும், பாசிட்டிவாக நினைக்கணும்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா? எல்லா மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் எங்கே போனீங்கனாலும் இன்றைக்கி அதுதான் சொல்கிறாங்க. எப்பவும் பாசிட்டிவ் அதை தான் இதில் எப்பவும் உயர்வாக தான் நினைக்கணும். எந்த ஒரு விஷயம் நினைச்சாலும் இது முடியும், என் நாட்டுக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டே இருக்க என்னாகும்? அதையே தான் செயல்படுத்தவும் செய்வான் இல்லையா? என் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக நான் வச்சுருப்பேன்னு ஒரு அரசன் நினச்சிட்டே இருந்தானா என்ன பண்ணுவான்? அதற்கேற்ற விஷயங்கள் செய்து கொண்டே இருப்பான். என் நாட்டு மக்கள் வளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் அதற்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் செய்யணும். நீர்வளம் பெருக்கி தானியங்களை பாதுகாத்து அவர்கள் பசிப்பட்டினி இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு, அவர்களுக்கு மேலும் வாழ்க்கை வளங்களை கொடுக்கறதுக்கு எல்லாத்துலேயும் யோசனை பண்ணி நினைக்க அதற்கான யோசனைகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்கிறார். சரி, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து அப்படிங்கிறது எதுக்கு வேணுவாங்க? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அதோட முடிஞ்சு போயிடுத்துல, எல்லாம் நல்லபடியாகவே அப்படின்னு. ஆனாலும் சில சமயம் என்னாகும்? இவன் உயர்வாகவே நினைச்சாலுமே கூட சில சமயம் அவன் நினைத்த மாதிரி பலன் கிடைக்காமல் சில சமயம் தவறி போயிடும். மற்றது தள்ளினும், அதுதான் மற்றது எது தள்ளும் அப்படி ஒன்று அப்படின்னா விதி தள்ளும் அப்படிங்கிறார். சில சமயம் நம்மளுடைய முயற்சி இருக்கும், ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. அது தனி மனிதனுக்கும் நடக்கும், நாட்டுக்கும் நடக்கும். நல்ல நினைப்போடு தான் நல்ல எண்ணத்தோடு தான் செய்ய தொடங்குவோம். ஆனால் அது முடியும் போது சில சமயம் நாம் நினைச்ச அளவுக்கு நடக்காமல் இருக்கும். நம்ம ஒரு 100 பங்கு அந்த பலன் வரும் எதிர்பார்த்தோம்னா 50 வரும், சில சமயம் 60 வரும், சில சமயம் 90 வரும், சில சமயம் 100 வரும், சில சமயம் அதிகமாக கூட வரும். அது கொஞ்சம் சில சமயம் மாறி போயிடும். எப்பவும் இல்லை, சில சமயங்களில் தான் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய முயற்சிக்கேற்ற அந்த ஊதியம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே கிடைக்கும். அதுதான் மற்றது தள்ளினும். அங்கே ஒரு ஒன்று போடுறாரு பார்த்தீங்களா? அந்த தான் இங்கே ஒரு அழகு. எப்படி அப்படின்னா, அப்படி நடக்காது. எப்படி நடக்காது? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படி பண்ணினேன்னா உயர்வு தான் நடக்கும். சில சமயம் நடக்கலைன்னா, அது ஒரு சந்தேகத்தில் சொல்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக நடக்கும். எப்பாவது ஒரு முறை நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்றதுக்காக அந்த மற்றது தள்ளினும் தள்ளாது, ஆனால் தள்ளிடுச்சுன்னா தள்ளாமை நிறுத்து. அது ஒரு பெரிய தவறு கிடையாது. தவறு அப்படின்ற தன்மையாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு அரசன் அல்லது ஒரு தலைவன் ஒரு நல்ல விஷயம் பண்ண முயற்சி எடுத்து பண்ணும்போது அதுக்குரிய பலன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறது, அல்லது சில சமயம் கிடைக்கல அப்படின்னாலும் அதற்காக யாரும் அந்த மன்னனையோ தலைவனையோ வெறுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அவரால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணார், இந்த முறை கொஞ்சம் ஏதோ முன்ன பின்ன ஆயிடுச்சு, ஆனால் கண்டிப்பாக திரும்ப வரும் அப்படின்னு அந்த மன்னனுக்கோ அந்த அரசனுக்கோ அந்த மக்கள் அத்தனை பேரும் ஊக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் தான் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. விதிவயத்தால் கேட்ட பலன் கிடைக்கவில்லை ஆனாலும் அது ஒரு குறையாக பேசப்படாது, அது உனக்கு உயர்வை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நினைக்கிறது நல்லதாகவே உயர்ந்ததாகவே நினை அப்படின்னு இந்த குறளை நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.